வணக்கம். அடிக்கிற வெயிலில் 5 நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்தாலும் முகம்லாம் கருத்து போகிறதும் எண்ணெய் வழிகிறதும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்வையினால் துர்நாற்றம் அதிகமாக இருக்கா? அப்போ உங்களுக்கான ஒரு சிறந்த குளியல் பொடி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள்னு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சிறந்த குளியல் பொடி. அதாவது வீட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற சில பொருட்களை வச்சு எளிமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு குளியல் பொடி தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த குளியல் பொடி பார்த்தோம்னா சருமத்துக்கு நல்ல ஒரு நிறத்தையும் பொலிவையும் அது மட்டும் இல்லாமல் பளபளப்பையும் வியர்வை துர்நாற்றத்தையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த மனம் நிறைந்த குளியல் பொடி. எல்லா வகையான சருமத்திற்கும் ஏற்ற ஒரு குளியல் பொடி தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு குளியல் பொடியாக மட்டும் இல்லாமல் வேறு எப்படியெல்லாமும் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சாத்துக்குடி தோலும் கமலா ஆரஞ்சு பழத்தோலும் தான். சாத்துக்குடியும் ஆரஞ்சும் பயன்படுத்தாதவங்களே இருக்க மாட்டோம். அப்படி யாராவது பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு சாத்துக்குடியும் ஒரு ஆரஞ்சும் எடுத்துக்கிறது அவசியம். அதுலேயும் இப்போ வைரஸ் மாதிரி தொற்று நோய் உலகத்தையே அச்சுறுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பழங்கள் அப்படின்னா அது வைட்டமின் சி நிறைந்த இந்த பழங்கள் தான். அதனால யாராவது இந்த பழங்கள் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னா இன்னிலேருந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 3-4 பேர் இருக்கோம் அப்படின்னா 2 பழம் ஒவ்வொருத்தர்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு 6-7 பழம் எடுத்தோம்னா கூட ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட காஞ்ச தோல் ஒரு 1 கிலோ நமக்கு சேர்ந்துடும். இந்த தோலில் தான் ஒரு அருமையான அட்டகாசமான அதுவும் புத்துணர்வை கொடுக்கக்கூடிய ஆரஞ்சும் சாத்துக்குடியும் சொல்லிட்டு, அதனால் அந்த ஆரஞ்சும் சாத்துக்குடியும் சேர்ந்தால் என்ன ஒரு மனம் கொடுக்கும்னு நமக்கு தெரியும். இந்த ஒரு மனமான குளியல் பொடி தான் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையானது தான் இது. 3 பொருட்களை தவிர வேறு எதுவுமே நம்ம பயன்படுத்தவும் போகிறது கிடையாது. அதே மாதிரி சாத்துக்குடி சாப்பிட்றோம் அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸாக சாப்பிடாம அதை உரிச்சு நம்ம சாப்பிட்றது தான் நல்லது. அந்த மாதிரி உரிச்சு நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி நாளாக கட் பண்ண தோல் கிடைக்கும். அதனால் இந்த தோலை நம்ம இப்படியே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆரஞ்சையும் அப்படியே நம்ம தோலை உரிச்சு எடுத்தோம்னா அந்த ஆரஞ்சு பழத்தோலையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோல் நம்ம ஒரு 2-3 நாள் காய போட்டோம்னாலே போதும், நல்லா காஞ்சு நல்லா கடினமாயிடும். இந்த சாத்துக்குடி ஆரஞ்சு பழத்தோல்லாம் பார்த்தோம்னா முகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கரும் திட்டுகள், முகப்பருக்கள், கருவளையம், சுருக்கம், முகப்பரு போனதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த வடுக்கள், அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தோம்னா கழுத்தை சுற்றி அப்படியே கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பாக இருக்கக்கூடிய இடங்கள், கருப்பாக இருக்கக்கூடிய புள்ளிகள், அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த குளியல் பொடி இது. எப்பயுமே இளமையாகவும் நம்மளை புத்துணர்வோடையும் வச்சுக்கக்கூடிய ஒரு சிறந்த குளியல் பொடி. நேரடியாக முழுசாக வெயிலையும் போடாமல் அப்படியே நம்ம நிழல் காய்ச்சலாக போட்டோனாலே நல்லா காஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் வெயிலையும் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோலெல்லாம் இந்த மாதிரி காய வச்ச சாத்துக்குடி ஆரஞ்சு பழ தோலை தான் நான் எடுத்துக்க போகிறேன். ரெண்டையுமே சம பங்காகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அந்த தோலை எடுத்துக்கலாம். நான் இந்த மிஷினில் கொடுத்து அப்படியே அரைச்சிருவேன். அதனால நான் இப்படியே முழுசாக காய வச்சு எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் கடையில் கொடுத்து அரைக்காமல் வீட்லேயே அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நம்ம காய போட்டு எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் மிக்சிலே கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா உடையிற அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு மேலே தோல் வச்சுருக்கேன். காஞ்ச தோல் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 20-25 கிராம் பாசி பயிர் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ 1 கிலோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 கிலோவுக்கு ஒரு 200 கிராம் பாசி பயிர் எடுத்துக்கிட்டா போதும். இந்த குளியல் பொடி பார்த்தோன்னா உடலில் ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தை போக்கக்கூடியது. பொதுவாகவே உடலில் வியர்வை துர்நாற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சிட்ரஸ் பழ தோள்களை பயன்படுத்தினாலே அந்த துர்நாற்றம் போகும். அதுலேயும் இந்த குளியல் பொடி பார்த்தோன்னா வியர்வை துர்நாற்றம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தோல் சார்ந்த பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு சிறந்த குளியல் பொடி. எல்லா விதமான சருமம், அதாவது எண்ணெய் வழியிற சருமமாக இருந்தாலும் சரி, இல்லை வறண்ட சருமமாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு குளியல் பொடி. இதை நான் இப்படியே மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு போகிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 3 பொருள் மட்டும்தான் போட்டோம். எந்த செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய தூக்கி போடக்கூடிய சில பொருட்களை பயன்படுத்தி ஒரு மணமான குளியல் பொடி நமக்கு தயார். இந்த குளியல் பொடி பார்த்தோன்னா நம்மளுடைய நிறத்தை நல்லா மேம்படுத்தி கொடுக்கும். அதாவது நம்ம வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கங்கே அப்படியே கருப்பாக இருக்கும். இந்த குளியல் பொடியை பயன்படுத்தும் போது இந்த கருந்திட்டுகள் மறையும். வெயில் காலத்தில் ஒவ்வொரு நாளும் குளிக்க பயன்படுத்துறது சிறந்தது. எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குளியல் பொடியோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நம்ம குழைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஒரு 5 நிமிஷம் உடலில் பூசி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம குளிக்கலாம். நல்ல ஒரு புத்துணர்வையும் கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் இதோட சாதாரணமாக தண்ணி கலந்து
நல்லா வந்து குழைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் முகத்துலையும் கழுத்துலையும் ஒரு பேக் மாதிரி நம்ம பூசிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா வந்து குளிர்ந்த நீரில் முகம் கழுவிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா முகத்தினுடைய பொலிவு அதிகரிக்கும், முகத்தினுடைய நிறம் மேம்படுறது மட்டும் இல்லாமல் வெயில்னால வரக்கூடிய கருந்திட்டுகள், கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள் மறையும், நல்ல ஒரு புத்துணர்வையும் நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த கவசமாகவும் இருக்கும். ஒரே ஒரு வாரம் போதும். நம்ம சாப்பிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த தோள்களை பயன்படுத்தி நம்ம இந்த குளியல் பொடியை தயார் பண்ணுறதுக்கு முகத்துக்கு மட்டும் இல்லாமல் உடலுக்கே நல்ல ஒரு கவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த குளியல் பொடி தயார் பண்ணிவிட்டு இதை பயன்படுத்திட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.